ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில எல்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த பைப் அடைச்சிடுங்க. இந்த ஃபில்ட்ரு உப்பு தண்ணி பட்டே இருக்கிறதுனால நல்லா உப்பு படிஞ்சு அந்த பைப்பில் இருக்கிற ஃபில்ட்ரு அடைச்சி போயிடும். அப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் ஃபோர்ஸாக திரும்பினாலும் சன்னமாக தாங்க வரும். கரை இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி உப்பு அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி சன்னமாக வந்துச்சுன்னா யூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது மளிகை கடையிலே கிடைக்கும், இந்த பெயிண்ட் எல்லாம் விற்கிற கடையிலே கிடைக்குங்க. மெயினாக இந்த லிக்விட் டைல்ஸில் உப்பு கரை போயிடுதுங்க. அதே மாதிரி இந்த செராமிக் ஐட்டம், டாய்லெட் பேசன் இதுலலாம் பார்த்திங்கன்னா உப்பு கரை ஈஸியாகவே போயிடுது. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து அதில் இந்த லிக்விடை ஊற்றிட்டு அந்த லிக்விடுக்குள்ளே அந்த ஃபில்டர் போட்டுவிட்டு மேலே கொஞ்சம் ஊற்றிடலாங்க. உங்களுக்கு அந்த லிக்விட் பட்ட உடனே அந்த உப்பு எல்லாமே அப்படியே ஊறி போய் உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த பபிள்ஸ் வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. நீங்கள் எல்லா பைப்பில் இருக்கிற இந்த ஃபில்டரை கழட்டி இந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு படியாதுங்க. தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா உப்பு கரைக்கு மட்டும் இல்லைங்க, மெயினாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த செராமிக் ஐட்டம் எல்லாத்துலேயுமே சூப்பராக அழுக்கு போகுங்க. இந்த 5 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளேயே நான் இந்த பைப்பு அந்த பேசன் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிடுறேன். பைப்பில் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் இடத்துல எல்லாம் அவ்வளோ கரை படிஞ்சிருக்குங்க. இதெல்லாம் நம்ம என்ன லிக்விட் போட்டாலுமே போகாது. ஆனால் இந்த லிக்விடுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிடுது. இது ஆசிட் டைப் தாங்க. ஆனால் ரொம்ப நெடி அடிக்கிற மாதிரி இல்லை கையில் பட்டா எரியும் அந்த மாதிரி ஆசிட் கிடையாதுங்க. க்ளீனிங்கே யூஸ் பண்ணுற ஆசிட் தான். நீங்கள் லைட்டாக ஊற்றி விட்டுட்டு தண்ணியெல்லாம் இது சேர்த்தாதீங்க. அப்படியே தேய்ங்க. உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும். இரும்புனார் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா அழுக்கு போகும் சீக்கிரமாக. கழுவி விட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல மறுபடியும் கரை போகாமல் இருக்கோ அந்த இடத்துல மறுபடியும் லிக்விட் ஊற்றி கூட நீங்கள் மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க. ஆனால் ஒரு தடவையிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அழுக்கு போயிடுது. அந்த 5 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளேயே நான் இது ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, அந்த ஃபில்ட்ரு போடாமல் கூட தண்ணி நல்லா வருது. நான் இப்போ லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். அந்த கம்மியாக வச்சதுக்கே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது. ஆனால் இதே முதல் ஃபில்ட்ரு போட்டிருக்கும்போது கூட தண்ணி நல்லாவே வராதுங்க, ரொம்ப அடைச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணிக்கு அடைச்சிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபில்டரை நீங்கள் க்ளீன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு உப்பு தண்ணி அடைக்கிற பிரச்சனையே வராதுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு துளி கூட இல்லாமல் அந்த உப்பு எல்லாமே அப்படி படிஞ்சு 10 மாதிரி பிடிச்சிருந்துச்சுங்க. அது எல்லாமே அப்படி ஊறி போயிடுச்சு. ஒரு ப்ரஷ் வச்சு அந்த மேல் பக்கம் உள் பக்கம் எல்லாமே ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த உப்பு கரை ஈஸியாக போயிடும். பைப் மேலே படிஞ்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம மாதம் மாதம் க்ளீன் பண்ணுறதை விட ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உப்பு கரை பிரச்சனையே இருக்காதுங்க, தண்ணியும் அடைச்சிக்காது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற விட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுலேயே உப்பு கரை எல்லாமே ஈஸியாக வந்துடும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையே ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு கழுவிட்டு போட்டு காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி வந்ததுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபோர்ஸாக சூப்பராக தண்ணி வருதுங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக நமக்கு எப்படி தண்ணி வருமோ அந்த அளவுக்கு வரும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் பைப்பில் லைட்டாக கம்மியாக வருது இல்லை தண்ணியே சுத்தமாக வரலைனாலும் பைப்பை ரெடி பண்ணுறதை விட இந்த ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.